அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. அஸ்திமே ஹஸ்திசைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம் என்று அத்திகிரி மேலே இருக்கக்கூடிய தேவராஜ பெருமான் தான் எனக்கு தனம் என்று அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அப்படிப்பட்ட வேதாந்த தேசிகன் அந்த தேவராஜ பெருமானை துதித்து 50 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். அதுதான் வரதராஜ பஞ்சாஷத் என்று வழங்கப் பெறுகிறது. அந்த வரதராஜ பஞ்சாஷத் என்கிற ஸ்தோத்திரத்திலே இப்பொழுது நாம் 3வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 3வது ஸ்லோகத்திலேயும் அவையடக்கமாக எம்பெருமானை துதிப்பதற்கு தமக்கு எதுவும் சக்தி கிடையாது என்றாலும், தமக்கு தகுதியே கிடையாது என்றாலும், எம்பெருமானே அதை பொறுத்து கொண்டு தன்னுடைய வாத்சல்ய குணத்திற்கு இலக்காக்க வேண்டும் என்று அற்புதமாக அருளி செய்கிறார் இந்த 3வது ஸ்லோகத்திலே. ஜானன்னநாதிவிஹிதான் அபராதவர்கான் ஸ்வாமின் பயாத் கிமபி வக்தும் அகம் ந சக்தः அவ்யாஜவத்சல ததாபி நிரங்குஷம் மாம் வாத்சல்யமேவ பவதோ முகரீகரோதி. ஜானன்னு அனாதி, அதாவது முதல்ல எம்பெருமானை சொல்லுகிறார். அனாதி விகிதான் அபராதவர்கான் ஜானன்னு அகம். அனாதி காலமாக செய்யப்பட்ட பாப கூட்டங்கள், நான் எவ்வளவு பாபம் பண்ணியிருக்கேன்றது ஓரளவுக்கு எனக்கே தெரியும். அதனால் நிறைய பாபத்தை பண்ணியிருக்கிறபடியினாலே எனக்கு சக்தியே கிடையாது, தகுதியே கிடையாது உன்னை துதிப்பதற்கு என்பது நன்றாகவே எனக்கு தெரியும். அனாதி விகிதான் அபராதவர்கான் ஜானன்னு, அவை அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆகினாலே ஹே சுவாமின்னு பயாத்து கிமபி வக்தும் ந சக்தா, அச்சத்தினாலே இவ்வளவு பெருமையை பாபத்தை பண்ணியிருக்கிறோம், நாம் போய் பகவானை துதிப்பதாவது என்கிற அச்சத்தினாலே, அதுவும் இவ்வளவு பெருமையுடைய உன்னை துதிப்பதற்கு நம்மால் எப்படி முடியும் என்கிற அச்சத்தினாலேயும் கூட நான் ஒரு வார்த்தையும் சொல்லுவதற்கும் சக்தி படைத்தவன் அல்லன். என்னிடத்தில் எந்த வார்த்தைக்கும் எனக்கு சக்தியே கிடையாது. இருந்தாலும் நான் என்ன பண்ணுகிறேன், உன்னை துதிக்க நினைக்கிறேன். ததாபி, அப்படி இருந்தாலும் கூட நான் உன்னை துதிக்க முயல்கிறேனே, அதற்கு என்ன காரணம் என்று சற்று ஆராய்ந்து பார்த்தால் அவ்யாஜவத்சல, இங்கேயும் வரதராஜ பெருமானை நோக்கி சொல்லுகிறார். அவ்யாஜவத்சல என்றால் என்ன அர்த்தம்? காரணமற்ற வாத்சல்யத்தை உடையவன். வாத்சல்யம் என்கிற குணத்திற்கு 2 வகையாக பொருள் சொல்லப்படுகிறது. வாத்சல்யம் தோஷ போக்கியத்துவம், தோஷ அதர்ஷித்துவம் வா என்று 2ஆக சொல்லப்படுகிறது. தோஷத்தையே போக்கியமாக கொள்ளுதல், ஒரு குழந்தையினிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் தாய் உகக்கிறா போலே, கன்றினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கையும் தாய்ப்பசு விரும்புகிறா போலே, பக்தனிடத்தில் இருக்கிற தோஷத்தையும் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறான் பகவான் என்கிற குணம்தான் வாத்சல்யம் என்று அப்படியும் சொல்லப்படுகிறது. அல்லது விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்ல வேண்டாம், தோஷங்களை பொருட்படுத்துவதில்லை, காணா கண்ணிட்டிருந்து விடுகிறான் என்று அப்படி சொல்லலாம் என்றும் அப்படியும் சொல்லப்படுகிறது. தோஷ அதர்ஷித்துவம் அல்லது தோஷ போக்கியத்துவம்
ஆனால் இப்படிப்பட்ட அந்த குணம் இருக்கிறதே, அது எப்படிப்பட்ட குணம் என்ன? அவ்யாஜவத்சல. அவ்யாஜம் என்னால் அர்த்தம் காரணமே இல்லாமல் நிர்கேதுகமாக அவன் தன்னுடைய வாத்சல்யத்தை பெருக விடுகிறானாம், அப்படி பொழிகிறானாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே. அந்த அப்படிப்பட்ட அந்த காரணத்தினால தான் நான் உன்னை இப்பொழுது துதிக்கிறேன் என்கிறார். என்ன சொல்கிறார்? ததா அவ்யாஜவத்சல ததாபி நிரங்குஷம் மாம். நிரங்குஷன் என்னால் என்ன? என்னை அடக்குவார் இல்லாத. இப்படியெல்லாம் நீ எம்பெருமா தகுதி இல்லாமல் பகவானை துதிக்கிறாயே, நீ இப்படி செய்யலாமா என்று யாராவது என்னை அடக்கினால், அவர்கள் சொல்லை நான் கேட்பவனாயிருந்தால் மீண்டு விடுவேன். ஆனால் நான் இல்லையே, அடக்குவார் இல்லை என்னை. என்னை யாரும் கேட்பாரே கிடையாது. ஆயினாலே நான் நினைத்தது தான் செய்வேன். அப்படி என்ன செய்கிறேன்? இப்பொழுது உன்னை துதிக்க தொடங்குகிறேன். உன்னை துதிக்க தொடங்கினால் அதில் குற்றம் குறைகள் இருக்குமே, என்னால் என்ன தைரியத்திலே நான் துதிக்கிறேன் என்று பார்த்தால் என்ன சொல்லுகிறார்? வாத்சல்யமே வபவதோ முகரி கரோதி. உன்னுடைய வாத்சல்யம் என்கிற குணம் இருக்கிறதே, அதுதான் என்னை மேலும் மேலும் வார்த்தைகளை சொல்லுகிறது. இந்த தோத்திரத்தை சொல்லுவதற்கு காரணமே எதுன்னு கேட்டால், நீ அவ்யாஜ வத்சலன் ஆகையினாலே உன்னுடைய வாத்சல்யம் இருக்கிறதே, அதுதான். வாத்சல்யம் என்றால் என்ன? குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் என்று. எவ்வளவு குற்றம் செய்தாலும் அத்தையே குணமாக கொள்ளும் என்றோ, அல்லது எவ்வளவு குற்றம் செய்தாலும் அதில் குணத்தை மட்டும் கொள்ளும் என்றோ எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம். ஆஹா, தோஷங்களை பொருட்படுத்தாமல் இருத்தல், தோஷங்களையே பரம போக்கியமாக கொள்ளுதல். கீழே தயாசதகத்திலே பார்த்தோம் அல்லவா? தோஷங்களையும் போக்கியமாக கொள்ளுகிறான் என்பதை வேதாந்த தேசிகனே காட்டியிருக்கிறார். ஆலிஹ்ய நிரவசேஷம் அலப்த திருப்தி தாமியஸ்யஹோ என்று சொன்னாரே, அப்படி எம்பெருமான் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆயினாலே என்னுடைய தோஷத்தையும் நீ விரும்பி ஏற்றுக்கொள்ளுவாய் என்கிற தைரியத்திலே தான் நான் இந்த தோத்திரத்தை அருளி செய்கிறேன், இந்த தோத்திரத்தை இயற்றுகிறேன் என்கிறார் வேதாந்த தேசிகன். ஆஹா, உன்னுடைய வாத்சல்ய குணம்தான் என்னை இப்படி பேச வைக்கிறது, உன்னை குறித்து இந்த தோத்திரத்தை சொல்ல வைக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அதற்கு மேலே அடுத்தபடியாக சொல்லுகிறார், உன்னை தோத்திரம் செய்வதற்கு எனக்கு என்ன தகுதி? நான் எங்கே, நீ எங்கே? அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார். உண்மையிலே நான் உன்னை தோத்திரம் செய்ய வேணுமானால் அதற்கு சரியான வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து வர வேண்டும். எனக்கோ அதுக்கெல்லாம் சக்தியே கிடையாது. நான் மிகவும் புல்லியவன். அப்படி இருக்கிற பொழுதோ என்னுடைய வாயிலே சரியான வார்த்தைகள் வர வேண்டுமென்னால் அதற்கு என்ன பண்ணலாம்னு கேட்டால், நீ நினைத்தால் நடக்கும். நீயே என்னுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளாக வரும்படி நீயே செய்துவிடு, அந்த அறிவையும் நீயே கொடு என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானியே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். கிம் வியாஹராமி வரதஸ்துதயே கதம் வா கத்யோதவத் பிரலகு சங்குச்சித பிரகாசः தன்மே சமர்ப்பயமதிம் ச சரஸ்வதீம் ச த்வாம் அஞ்சசா ஸ்துதிபதைஹி யதகம் தினோமி. கிம் வியாஹராமி வரத, ஹே வரத, கிம் வியாஹராமி, நான் என்ன வார்த்தை சொல்லுவேன்? எனக்கு என்ன தெரியும் வார்த்தை சொல்கிறதுக்கு? ஸ்துதையே கதம் வா, உன்னை ஸ்துதிப்பதற்கு என்ன வார்த்தையே நான் சொல்லுவேன்? எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒன்றுமே தெரியாது. நான் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், கத்யோதவத்து பிரலகு சங்குச்சித பிரகாசா, இந்த மின்மினி பூச்சி போல ஏதோ கொஞ்சம் பிரகாசத்தை உடையவன். அதாவது ஏதோ ரெண்டு வார்த்தை வாயில் பேச வருதுன்னா ஏதோ பெரிய மகாகவி என்று சொல்லும்படியான பெருமையாக எனக்கு இருக்கிறது. அவையடக்கத்தினாலே வேதாந்த தேசிகன் அவர் கவி தார்க்கிக கேசரியாக இருந்தும் கூட அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த பணிவினாலே எப்படி சொல்லுகிறார்? கத்யோதவத்து. கத்யோதம் என்னால் மின்மினி பூச்சி. அந்த மின்மினி பூச்சிக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கும்? அது ஏதோ சிறிது பிரகாசம் இருக்கும், அவ்வளவுதான். அது கூட இருளிலே தான் அந்த பிரகாசமே தெரியும், இல்லைன்னா அது கூட தெரியாது. அது பிரகலகு சங்குச்சித பிரகாசா, மிகவும் குறைந்ததாய், சங்குச்சித பிரகாசா மிகச் சுருங்கிய பிரகாசத்தை உடையது போல நானும் அப்படியே இருக்கிறேன். எனக்கும் அவ்வளவுதான் ஞானம். அதுக்கு எவ்வளவு பிரகாசமோ அவ்வளவுதான் எனக்கும் என்னுடைய ஞானமும் அவ்வளவுதான் இருக்கிறது. ஆனால் நான் இப்பொழுது துதிக்கணும்னு நினைக்கிறேனே, நான் எப்படி உன்னை துதிப்பேன்? எனக்கு துதிப்பதற்கு என்ன தகுதி? கிம் யாகராமி,
கதம் வா வியாகராமி, எப்படி பேசுவேன், என்னதான் பேசுவேன், பேசுவதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. அதனால் என்ன பண்ண வேண்டும்? தேவப்பெருமாளே, நீர்தான் ஒரு காரியம் பண்ண வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? தன்மே சமர்ப்பய மதிம் சரஸ்வதியும் சா. அதனால் என்ன பண்ண வேண்டும்? நீ எனக்கு நல்ல மதி, உன்னை துதிப்பதற்கு வேண்டிய புத்தியையும் கொடுக்க வேண்டும், சரஸ்வதியும் வாக்கையும் கொடுக்க வேண்டும். ரெண்டையும் நீ தான் கொடுக்க வேண்டும். அப்பத்தான் நான் என்ன பண்ண முடியும் என்னால் எப்படி நான் உன்னை துவாம் அஞ்சசா ஸ்துதி பதைஹி யதகம் தினோமி, உன்னை நான் என்னுடைய சொற்களாலே நன்றாக துதிப்பேனோ, எப்படி என்னுடைய வார்த்தைகளாலே உன்னை மிக மிக உயர்ந்த வனாக துதிப்பேனோ, அப்படிப்பட்ட வாக்கையும் புத்தியையும் நீயே எனக்கு கொடுத்தருள வேணும். நீ கொடுத்தால் அல்லது என்னால் உன்னை துதிக்க முடியாது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இதைத்தான் ஆழ்வார்களும் தெரிவித்தார்கள். ஆனால் ஆழ்வார்கள் இன்னும் ஒருபடி மேலே போய், நான் எங்கே எம்பெருமானை துதித்தேன், எம்பெருமான் தான் என் வாக்கிலே வந்து அதான் ஆம் முதல்வன் இவன் என்று தத்தேத்தி என் நாமுதல் வந்து புகுந்து நல் இன்கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய்முதல் அப்பன் என்கிறார் நம்மாழ்வர். ஆஹா, எம்பெருமானை துதிப்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, எனக்கு சாமர்த்தியமும் கிடையாது, எனக்கு புத்தியும் கிடையாது. ஆனால் அந்த எம்பெருமானே என்ன பண்ணினான்? என்னுடைய நாமுதல் வந்து புகுந்து, என்னுடைய நாக்கிலே வந்து அமர்ந்து புகுந்து, யானாய் தன்னைத்தான் பாடி என்று சொல்லும்படியாக நான் பாடினதாக வைத்து தன்னை தானே பாடிக்கொண்டான். அப்புறம் என்ன சொல்லுகிறான்? பாட்டு ஆழ்வார்களை செய்த பாட்டு மிக மிக அற்புதமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று வேறு கொண்டாடுகிறான் என்று இப்படியெல்லாம் நாம் பார்க்க ஆழ்வாருடைய பாசுரங்களிலே பார்க்கிறோம். நான் இங்கே வேதாந்த தேசிகன் அதை பிரார்த்தனையாகவே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன்னை துதிப்பதற்கு எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, என்னுடைய ஞானம்ங்கிறது மிகவும் அல்பமானது. எப்படிப்பட்ட ஞானம்? அந்த மின்மினி பூச்சியினுடைய பிரகாசத்தை போலத்தான் என்னுடைய ஞானமாகிற பிரகாசமும், ஒன்றுமே கிடையாது. ஆனால் உன்னை துதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் எனக்கு இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? உன்னை துதிப்பதற்குரிய நல்ல மதியையும் புத்தியையும் அதற்கு வேண்டிய நல்ல வாக்கையும் சரஸ்வதியையும் நீயே கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட வாக்கினாலே உன்னை மிக நன்றாக நான் துதிப்பேனோ அப்படிப்பட்ட வாக்கையும் அப்படிப்பட்ட புத்தியையும் எம்பெருமானே நீதான் எனக்கு கொடுத்தருள வேணும் என்று அவனை துதிப்பதற்கு வேண்டிய சக்தியையும் கூட அந்த எம்பெருமானிடத்திலேயே பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே. ஆக இப்போ கீழ் ஸ்லோகத்திலும் இந்த ஸ்லோகத்திலுமாக நாம் பார்த்தோமானால், கீழ் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? துதிப்பதற்கு எனக்கு தகுதியே கிடையாது, இருந்தாலும் துதிக்க தொடங்குகிறேன். எதனாலே என்றால், எல்லாம் உன்னுடைய வாத்சல்ய குணத்தை கருத்திலே கொண்டு எப்படிப்பட்ட குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தையும் நீ பொறுத்து கொள்வாய் என்கிற அந்த உன்னுடைய குணத்தை நினைத்து துதிக்க தொடங்குகிறேன் என்றார். அப்படி துதிக்க தொடங்கினாலும் அதற்கு வார்த்தைகள் வெளியில் வர வேண்டுமே, அதற்கு புத்தி ஒத்துழைக்க வேண்டுமே. என்னால் அப்படி ஒத்துழைக்கக்கூடிய புத்தியையும் அப்படிப்பட்ட வார்த்தையையும் நீயே தான் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானியே வேண்டுவதாக இவை அமைந்திருக்கின்றன. இன்னும் இதே போன்ற ஸ்லோகங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.